ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னங்க என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஃபன் எடுத்து வச்சேன், ஆறிட போகுது. சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். வினய் மித்ரா சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்லங்க. அவங்கள கூப்பிடுமா, சேர்ந்து சாப்பிடலாம். அவங்க எதுக்கு இப்போ? சின்னஞ்சிறுசுங்க, சாப்பிடும்போது அப்படி இப்படின்னு அரட்டை அடிச்சு சிரிச்சு பேசிட்டு சாப்பிடுவாங்க. அதையே நாம கெடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு இல்லடா, மித்ரா கிட்ட ஹாஸ்பிடல் சம்பந்தமா ஒரு விஷயம் பேசணுமா, அதுக்குதான். இவ்ளோ நேரம் நீங்க சும்மா தானே இருந்தீங்க, கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல. ஹலோ மிஸ்டர் ராம்கி, என்னது இதெல்லாம்? உங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து சாப்பிடலாம் தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபைல் பார்த்து முடிச்ச உடனே பேசாம வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டீங்க. நாங்க ரெண்டு பேரும் இருக்கதை மறந்துட்டீங்களா என்ன? டேய், அதை எப்படா நான் மறப்பேன்? உங்க அம்மா தான் நீங்க தனியா சாப்பிடுவீங்கன்னு சொன்னா. சரிடா, உட்காரு, சாப்பிடலாம். மித்ரா, நீயும் உட்காருமா. இல்ல டாக்டர், நீங்க சாப்பிடுங்க, நான் அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். மித்ரா, நீ உட்காருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. உட்காருமா, இதுல என்ன இருக்கு? அக்கா, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நீங்க ஏன் இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? போதும். டாக்டர், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்றேமா. நாளைக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு இன்டர்வியூ நடக்க போகுதுமா. என்னோட சார்பா நீ இன்டர்வியூ கேடர்ல இருக்கணும். வாவ், மித்ரா இன்டர்வியூ கேடர்ல மித்ராவா? கங்க்ராட்ஸ் மித்து. நீங்க சும்மா இருங்க டாக்டர். இன்டர்வியூ பண்ற அளவுக்கு எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்களுக்கு தான் குவாலிஃபிகேஷன் தேவை. இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அந்த கேண்டிடேட் நம்ம ஹாஸ்பிடலுக்கு சரியா இருப்பாங்களான்னு கணிக்க தெரிஞ்சா போதும். நீ தாராளமா இன்டர்வியூ கேடர்ல இருக்கலாம். உனக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ கேளு, இல்லன்னா நோ ப்ராப்ளம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.